பூரண கும்பம் நம்மளோடது வந்து செம்பு கலந்தது அஷ்டலட்சுமி சொம்பு. இது ரொம்ப வருடமாக இதில் தான் நம்ம பூரண கும்பம் வைக்கிறோம். நம்ம வீட்டு தெய்வங்களை அழைக்கிறதுக்கும் விநாயகர் முதலான நல்ல நமக்கு என்னென்ன தெய்வங்கள்லாம் தேவையோ அதெல்லாம் இதில் ஆவாகனம் பண்ணுவோம். நம்ம குலதெய்வத்தை முக்கியமாக நம்ம இப்போ வந்து அஷ்டலட்சுமிக்கு நம்ம பொட்டு வச்சுட்டு நீர் நிறச்சிக்கணும். நீர் நிறச்சிட்டு நம்ம அதில் என்னென்ன பொருள் சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். விளாமிச்சை வேர் இருக்குது, இதில் பச்சை கற்பூரம் வச்சுருக்கேன், ஏலக்காய் கிராம்பு வச்சுருக்கேன், அப்புறம் வந்துட்டு எலுமிச்சங்கனி நம்ம ஆவாகனம் பண்ணி போடுறதுக்கு ஒரு எலுமிச்சங்கனி வச்சுருக்கிறேன். இப்போ சந்தனம் குங்குமம் எல்லாம் இருக்குது. நான் வச்சுட்டு காட்டுறேன், ஏன்னா ஒரு கையில் தான் செல்லு வச்சுருக்கேன். அதனால் இப்போ வந்து தண்ணியை நம்ம இதில் வந்து ஃபுல்லாக நிறச்சிட்டு கொஞ்சம் பன்னீர் நிறச்சிக்கணும். பன்னீர் வந்து எப்படி நம்ம தயாரிக்கிறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். பன்னீர் தான் இதில் தான் நம்ம பன்னீர் தயாரிப்போம். இப்போ பன்னீரை நிறச்சிக்கிட்டு எல்லாம் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு தீர்த்தம்லாம் நிறச்சிட்டு பொட்டு வச்சுட்டு அவங்களுக்குன்னு ஒரு வஸ்திரம் நம்ம சின்னதாக வச்சுருக்கேன். அந்த வஸ்திரத்தை நான் அப்படியே கட்டிக்குவேன். அதில் நம்ம வந்து அனைத்து தெய்வங்களையும் நம்ம ஆவாகனம் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம விநாயகர் சதுர்த்திங்கிறதுனால விநாயகர் கொண்டு எல்லாத்தையும் நான் மாதம் வந்து இது பௌர்ணமிக்கு மாற்றுவேன். சீதலாதேவி வந்து நம்ம வீட்டுக்கு வரணும், கலசத்தில் வைங்க அப்படின்னு கேட்டதுனால நான் எடுத்து வச்ச கலசம் சீதலாதேவியோடு சேர்த்து இப்போ நம்ம வீட்டில் எல்லா தெய்வத்தையும் ஆவாகனம் பண்ணி நம்ம வச்சுக்கிறோம். முக்கியமாக நம்ம குலதெய்வத்தை ஆவாகனம் பண்ணி வச்சுக்கிறோம். நம்ம குலதெய்வம் வந்து நம்ம கூடயே இருப்பாங்க. இது எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு இதில் பொட்டெல்லாம் வச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன்ப்பா. இப்போ பார்த்திங்கன்னா கலசத்துக்கு நம்ம சந்தனம் வச்சாச்சு. அஷ்டலட்சுமிக்கு 8 பொட்டு வச்சிடணும். இது வந்து ஒரு 3 பொட்டு நம்ம கலசத்துக்கு வைக்கிறோம். ஆக மொத்தம் 11 பொட்டாயிடும். வந்து இது குலதெய்வத்துக்கான ஒரு துண்டு நம்ம இதை கட்டியிருக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே விளாமிச்சை வேர் நம்ம போடுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா பச்சை கற்பூரம், ஏலக்காய் கிராம்பு, பச்சை கற்பூரம் இது 3ஐயும் நம்ம போடுறோம். பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு அது கொஞ்சம் நிறையவே நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கலாம். அதுமாரி நம்ம அந்த கலசத்துக்கு மேலே நம்ம வந்து இந்த சங்கு தான் வைக்க போகிறோம். அலம்பூரி சங்கு வச்சுருக்கேன் நான். அது தண்ணி நின்றுட்டே இருக்கிறதுனால அது கருப்பாக இருக்குது. இப்போ அதுக்கும் வந்து இதில் வந்து குபேரன் ஆவாகனம், குபேரன் இருப்பார். நம்ம அதுக்கும் ஏலக்காய் கிராம்பு போட்டுட்டு ஒரு விளாமிச்சி வேர் வந்து அவங்களுக்கும் நம்ம வச்சுக்கிறோம். இது எப்போவுமே நான் வந்து கலசம் வந்து இந்த பூரண கலசம் எடுத்து வைக்கிறது வந்து தேங்காய் வைக்கிறது இல்லை. அதுக்கு பதில் நான் இப்படி தான் போட்டுட்ருக்கேன். இப்போ அவங்களுக்கும் வந்து நம்ம ஒரு பச்சை கற்பூரம் போட்டுப்போம். ஏன்னா குபேரனுக்கு வந்து இந்த வாசனை திரவியங்கள் பச்சை கற்பூரம் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அதனால் நம்ம பச்சை கற்பூரத்தை வந்து நம்ம அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுறது நல்லது. நம்ம நிறையா போட்டிருக்கோம், இதனால் உடச்சி கொஞ்சம் இப்படி போட்டுக்குவோம். அப்புறம் வந்து இந்த கலசத்துக்கு வந்து துளியோண்டு சந்தனம், நம்ம குலதெய்வத்தை தான் நம்ம வைக்க போகிறோம். துளியோண்டு சந்தனம், துளியோண்டு குங்குமம் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா வேண்டிக்கணும். இப்போ இது பாருங்கள், இது நான் போன மாதம் வச்சது, 2 மாதம் ஆச்சு. இடையில மாற்றலை. 48 நாள் நம்ம வீட்டில் தெய்வம் தங்கிடுச்சு. சில டயத்தில் அதுமாரி நடந்துடும். மாதம் பௌர்ணமியில் மாற்ற முடியாமல் போச்சுன்னா 48வது நாள் நேத்தியோடு நமக்கு 48 நாள் முடியுது. அந்த வச்ச எலுமிச்சம்பழம் 48 நாள் கழித்து அந்த தண்ணிக்குள்ளே எப்படி இருக்குது பாருங்கள். இதை நம்ம வந்து பத்திரமா நம்ம வீட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம கையில் வச்சு வேண்டிக்கிறதுக்கு நம்மளை உடம்புக்கு நல்லா இல்லாதவங்க இப்படி பயன்படுத்திக்கலாம். நான் வந்து எப்போவும் அதுக்குள்ளார வந்து ஒரு ருத்ராட்சம் வைப்பேன். சிவனுக்காக ஒரு ருத்ராட்சம் வைப்பேன். நம்ம இந்த காசு வந்து பல வருஷங்களாக அதுக்குள்ளேயே தான் இருக்குது. அதனால் இந்த ஒரு காசு வந்து கண்ணங்கரேன்னு ஆகிடும். அந்த அளவுக்கு ஒரு காயினும் நம்ம சாமிக்காக போடலாம். வெள்ளி காசு வச்சுருக்கவங்க வெள்ளி காசு போட்டு வச்சுக்கோங்க. இவ்வளோ தாங்க. இந்த முறையாக குலதெய்வத்தை நம்ம இந்த கலசத்தை எடுக்கிறோம். இப்போ என்ன செய்கிறோம், புது எலுமிச்சம்பழம். இது பழசு வந்து நம்ம அங்கே வச்சுருக்கோம், அதில் ஏற்கனவே பூஜையில் இருந்தது. இது புது எலுமிச்சம்பழம் ஒன்று எடுத்துக்கிட்டு நம்ம நல்லா கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் புள்ளி இல்லாமல் சுத்தமாக உள்ள பழமாக எடுத்துக்குங்க. எடுத்துகிட்டு நல்லா கையில் வச்சுட்டு நம்ம இப்போ சாமியை ஆவாகனம் பண்ண போகிறோம். நல்லா மனப்பூர்வமாக நல்லா வேண்டிக்கிங்க. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து நல்லா வந்து கண்ணை மூடி பிராணாயாமம் பண்ணிவிட்டு இது பண்ணிவிட்டு நல்லா வேண்டிக்கிட்டு இந்த மந்திரங்களை, என்ன மந்திரம் உங்களுக்கு கணபதியேன்னு சொல்லி பிள்ளையார், முருகர், உங்களுக்கு எந்தெந்த தெய்வம் இஷ்ட தெய்வமோ நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்குறீங்களோ, நான் வராகி, மகாலட்சுமி எல்லாரையும் வேண்டிக்கிட்டு நான் உங்கள் குலதெய்வத்தை முக்கியமாக உங்கள் குலதெய்வமே தெரியலைங்க என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் குலதெய்வம் யாருன்னு தெரியாட்டியும் பரவாயில்ல, என்னோட குலதெய்வம் வந்து இங்கே எழுந்தருளணும் அப்படின்னு சொல்லி உங்கள் குலதெய்வமே போட்டின்னு வாங்க. உங்கள் குலதெய்வம் இங்கே எதுவாக வேணாலும் இருக்கட்டும், அவங்க கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கிங்க.
வச்சுட்டு இதெல்லாம் எடுத்து வச்சு கலசத்தை வச்சதுக்கப்புறம் ஒரு விளக்கு ஏற்றி அவங்களுக்கு ஒரு நைவேத்தியம், ஒரு வெத்தலை பாக்கு, பழம், தண்ணி அப்படி கொடுத்து நீங்கள் ஆவாகனம் பண்ணுங்கள். நான் இப்போ அந்த குலதெய்வத்தை மனசார வேண்டி நம்ம தெய்வங்கள் எல்லா தெய்வத்தையும் நான் வந்து கோமாதா இங்கன்னா அவங்க தெய்வம்லாம் உங்கள் கூடயே இருப்பாங்க, உங்களுக்கு துணையாக அருள் புரிவாங்க. நான் இதை எல்லாத்தையும் வந்து இப்போ வேண்டிட்டு நம்ம போடுவோம். ஈஸ்வர கடவுளே விநாயகா உச்சிஷ்ட கணபதி குலதெய்வமே கொடி கோமாதாவுடன் இருக்கும் அனைத்து தெய்வங்களும் எழுந்திருங்கள். அஷ்டலட்சுமிகளும் 16 லட்சுமிகளும் எழுந்தருளுங்கள். அனைவரும் எழுந்தருளுங்கள். தாயே வராகி எழுந்தருளி காத்தருளுமா. தாயே சீதலா பரமேஸ்வரி எழுந்தருளுங்கள். தாயே 30 கோடி தேவர்கள் எழுந்தருளுங்கள். புண்ணிய கோடி தீர்த்தங்கள் அனைத்தும் எழுந்தருளுங்கள். சப்த மாதாக்களும் எழுந்தருளுங்கள். கங்கா, யமுனா, சரஸ்வதி, காவேரி, நர்மதா அனைத்து புண்ணிய நதிகளும் எழுந்தருளுங்கள். சித்தர்கள், முனிவர்கள் அனைவரும் எழுந்தருளுங்கள். உங்கள் பிள்ளையை ஆசீர்வதிங்கள். இப்படி கண்ணில் ஒத்திக்கிட்டு இந்த எலுமிச்சை மலத்தை குலதெய்வமே கொடி பையா எழுந்தருளி அருள் பார்க்கணும். அங்காள பரமேஸ்வரி எழுந்தருளி அருள் பார்க்கணும். இப்படி நல்லா உங்கள் தெய்வங்கள் எல்லாத்தையும் வேண்டிக்கிட்டு இப்படி ஒரு மாவிலை கொத்து எடுத்துக்குங்க. கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இந்த மாயிலையை கலசத்துக்குள்ளே வைக்கிறோம். இப்போ கலசத்துக்குள்ளே இப்படி வச்சுட்டு நீங்கள் வந்து தேங்காய் வைக்கிறதுனா தேங்காய் வச்சுக்கலாம். நான் வந்துட்டு இந்த சங்கு தான் வைக்க போகிறேன், அதனால் இந்த சங்கு வைக்கிறேன். வச்சுட்டு இப்படி நல்லா நம்ம இலைய இது பண்ணி விட்டுக்கலாம். அது நான் பிறகு பார்த்துக்கிறேன், உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக தான் இதெல்லாம் காட்டுறேன். இப்படி வச்சுட்டு நம்ம மா இலையெல்லாம் நல்லா இது பண்ணி விட்டுக்குங்க. அப்படி வச்சு மங்களகரமாக இதை எடுத்து வச்சுட்டு ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. இப்போ இதை தீபம் ஏற்றி வச்சுட்டு கூட இந்த கலசத்தை எடுத்து வைக்கலாம். நான் ஒரு கையால் உங்கள்கிட்ட காட்டிட்டு செய்கிறதுனால இதை அப்படி நான் செய்கிறேன். தீபத்தெல்லாம் ஏற்றி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது நம்ம இதை வச்சுட்டு ஒரு பாக்கு பழம் வச்சுட்டு ஒரு தீபம் காட்டிக்கலாம். தூப தீபம் காமிச்சு நம்ம சாமி ஆவாகனம் பண்ணிவிட்டு அடுத்தது விநாயகர் அபிஷேகம் பண்ண போகிறேன். நம்மள்ட்ட என்னென்ன விநாயகர் இருக்கோ நம்ம வீட்டில் இருக்க அனைத்து விநாயகரும் எடுத்து அடுத்த பூஜை விநாயகர் அபிஷேகம். ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏதாவது உங்களுக்கு பல முறைகள் தெரிஞ்சிருக்கலாம், எனக்கு தெரிஞ்ச முறையை நான் செய்கிறேன். இதில் ஏதாச்சும் மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் சொல்லுங்கள், நான் கேட்டுக்குவேன். ரொம்ப நன்றி மக்களே. இப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு கல்லுப்பு தீபம் எப்பவும் ஏற்றோம்ல, அதான் ஏற்றி வச்சுருக்கேன். ஒரு தாம்பூலம் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு, வெத்தலை பாக்கு பழம். அடுத்தது வந்து தூபாரதனை தூபம் காட்டியாச்சு. தூபம் காட்டிட்டு ஒரு கற்பூர தீபம் நம்ம குபேரனுக்கு ஒரு மலர் வைக்கிறோம். குலதெய்வத்துக்கு ஒரு சங்கு புஷ்பம் வைக்கிறேன்னா அது கூட 2 வாசனை மலர்களும், நம்ம மல்லிகை, முல்லை எது நம்ம கையில் இருக்கோ வாசனை மலர்களும் 2 இந்த கலசத்துக்கு வைங்க. இந்த குட்டி விநாயகருக்கும் ஒரு உங்களை வீட்டுக்கு வந்திருக்க குலதெய்வம் எல்லா தெய்வத்துக்கும் ஒரு கற்பூர தீபம் காட்டிட்டு நம்ம நெய்வேத்தியம் பண்ணிக்கிறோம். நீங்கள் தாம்பூலம் நெய்வேத்தியம் பண்ணிக்கிறோம். புதுசாக ஆரம்பிச்சிருக்கவங்க நம்ம குட்டியாக விநாயகர் வந்து நம்ம செஞ்சு மஞ்சள் விநாயகர்